Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற நாம் இந்த பாஸ்கா என் கிழமையில் சனிக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளோடு இணைந்து இறைவனுக்கு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் தம் அருளை வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு
நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 21 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வேப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஒரு அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள்.
என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. அவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்டித்தார் ஆண்டவர், என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்ப்புதான் நம் விசுவாச வாழ்வின் மையம். இதைத்தான் பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம் விசுவாசம் வீண், நம் வழிபாட்டுக்கு பொருள் இருக்காது, அது பொருத்தமும் இருக்காது. எனவே நமது வாழ்வுக்கும் வழிபாட்டிற்கும் அர்த்தத்தை கொடுப்பது இயேசுவின் உயிர்ப்பு. இந்த இயேசுவின் உயிர்ப்பு தான் நம் விசுவாச வாழ்வின் மையம். இயேசுவின் உயிர்ப்பு தான் நம் விசுவாச வாழ்வின் மையம் என்று கூறுகின்றோம். ஆனால் இயேசு எப்படி உயிர்த்தார் என்பதை பற்றி நற்செய்திகளிலே மிக தெளிவாக நமக்கு தரப்படவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுவதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு எப்படி உயிர்த்தார் என்றுதான் சொல்லப்படவில்லையே ஒழிய இயேசுவின் உயிர்ப்பு ஏற்படுத்திய தாக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் எல்லா நற்செய்தியாளர்களும் சரியாக தங்களுடைய நற்செய்திகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நாம் காற்றை காண முடியாது, ஆனால் காற்று நம் மேனியில் ஏற்படுத்துகின்ற அந்த சிலுசிலுப்பையும் அந்த உணர்வையும் நம்மால் உணர முடிகின்றது. இதே போலத்தான் இயேசுவின் உயிர்ப்பும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. கோழைகளாக இருந்த அவர்களுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. இந்த விசுவாச வாழ்வுதான் இந்த உயிர்ப்பு நற்செய்தியை ஒவ்வொருவரும் பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையாகும். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். இயேசு நம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக அழைக்கின்றார். இந்த சாட்சிய வாழ்வு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இதை நாம் சொந்த முயற்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ நாம் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்ததாலோ அல்லது விவிலியத்தை நாள்தோறும் வாசிப்பதாலோ அல்லது காலையும் மாலையும் ஜெபிப்பதாலோ மட்டும் இந்த கொடையை பெற்றுவிட முடியாது. மாறாக இறைவனாக விரும்பி நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் கொடைதான் இந்த விசுவாச வாழ்வு. அந்த விசுவாச வாழ்வில் நாம் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தவர்களாக, கடந்த கால வாழ்வுக்கு சாவுமணி அடித்துவிட்டு வருங்கால வாழ்வுக்கு ஒரு பூவாலம் பாடுகின்ற மக்களாக வாழ இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த இயேசுதான் கோழைகளாக இருந்த அப்போஸ்தலர்களுக்கு தனது உயிர்ப்பு சக்தியினால் ஒரு புதிய தெம்பை கொடுத்தார். இதைத்தான் நாம் முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம். அவர்கள் படிப்பறிவில்லாத இவர்கள் இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாது. எப்படி இவர்கள் இயேசுவை பற்றி போதிக்கின்றார்கள்? இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகருகிறார்கள். ஆக ஏதோ ஒரு சக்தி இவர்களை ஆட்கொண்டு இருக்கின்றது என்று மற்ற யூத தலைவர்களும் மத தலைவர்களும் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு
அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்ப்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த மாற்றம்தான் கோழைகளாக இருந்த அவர்களை வீறு கொண்டு வீதிக்கு வந்து இயேசுவின் பெயருக்கு நற்செய்தியை அறிவிக்க, இயேசுவை பற்றி போதிக்க அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. இதை நாம் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்தில் மார்க்கு நற்செய்தியாளருடைய அந்த கடைசி பகுதியை வாசிக்கின்றோம். விவிலிய பேராசிரியர்கள் ஒரு சில இது பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாம். இயேசு மார்க்கு நற்செய்தியாளர் 1வது அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய அவர் ஒரு திடீரென்று முடித்து விட்டார். இதை மற்றவர்கள் தொடர்ந்து அதை ஒரு முடிவுரையாக எழுதி இருக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த பகுதியில் இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் நடந்த நிகழ்வை ஒரு தொகுத்து தரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இயேசு தன்னுடைய நற்செய்தியை, தன்னுடைய உயிர்ப்பு செய்தியை முதலாக மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த மகதலா மரியா ஒரு பாவி. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு இந்த மண்ணிலே வாழ்ந்த பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் பாரங்களை என்மேல் போட்டு விடுங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்று கூறிய நம் ஆண்டவர் உயிர்ப்புக்கு பின்னும் நம் பாரங்களை தன்மேல் சுமந்து கொண்டு நம்மை மன்னிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய குற்றம் குறைகளுக்கு ஏற்ப தண்டனை வழங்குகின்றவர் அல்ல. இந்த மகதலா மரியா ஒரு பெரிய பாவி. இவளிடம் எப்படி இந்த நற்செய்தியை, தன்னுடைய உயிர்ப்பு செய்தியை அறிவிப்பது என்று இயேசு தயங்கவில்லை. ஏனென்றால் என்று அவர் பாவங்களை மன்னித்தாரோ அன்றே அவர் புது பிறப்பாக மாறுகின்றார். இதுதான் இயேசு நம் வாழ்க்கையில் நிகழ்த்துகின்ற செய்தி. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் கூட மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்த ஆண்டவர் அந்த செய்தியை போய் மற்ற சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அவர்களும் போய் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இயேசுவை பிடித்து அடித்த பொழுது தாங்கள் பயந்து கொண்டு, உயிருக்கு பயந்து ஓடோடி ஒரு மேல் மாடியிலே போய் ஒளிந்து கிடக்கின்றார்கள். எனவே இயேசு உயிர்த்து அவர்கள் மத்தியில் தோன்றிய பொழுது அவர்களுக்கு ஒரு பயம். ஒருவேளை இயேசு நாம் செய்த செயல்களுக்கு தண்டனையாக நம்மை பழிவாங்குவதற்காக வருகின்றாரோ, ஆவியாக வருகின்றாரோ என்று பயந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை, நான் தான், நம்புங்கள், உங்களோடு இருக்கிறேன் என்று அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குற்றம் குறைகளுக்கு ஏற்ப நமக்கு தண்டனை வழங்குபவர் அல்ல. மன்னிக்கும் மனப்பான்மை உடையவர். இறை இரக்கத்தின் விழாவை நாளைய தினம் நாம் கொண்டாட இருக்கின்றோம். இதுதான் இறைவனின் இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. நாம் தவறு செய்தாலும் தவறுக்காக மனம் வருந்திய அந்த இறைவனின் பாதத்தை நோக்கி நாம் போகின்ற பொழுது அவர் நம்மை மன்னிக்கின்றார். நமது மன்னிப்பு அது மட்டுமல்ல, அப்படியே நம்மை ஒரு புதிய வாழ்வுக்கு நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ நம்மை உலகத்திற்கு அனுப்புகின்றார். இந்த ஒரு மாபெரும் செய்திதான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரையும் இயேசு இவ்வாறு அழைத்திருக்கின்றார். இந்த விசுவாசம் என்ற கொடையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது ஏதோ நமது சொந்த முயற்சியினாலோ நல்ல ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததாலோ இது நமக்கு தரப்படவில்லை. இயேசு நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் அளவு கடந்த அந்த அன்பின் வெளிப்பாடாக நமக்கு ஒரு கொடையாக தந்திருக்கின்றார். ஆக நாம் பெற்றிருக்கின்ற இந்த கொடையை நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவுளம். ஆனால் இந்த உயிர்ப்புக்கு சான்று பகருகின்ற வாழ்க்கையிலே பல தடங்கல்கள் நமக்கு வரும். எவ்வாறு இயேசுவோடு 3 ஆண்டுகள் நெருங்கி பழகி எவ்வளவுதான் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டாலும், இயேசு எவ்வளவுதான் தன்னுடைய பாடுகளை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் முன்னறிவித்து இருந்தாலும் அப்போஸ்தலர்களால் அது தெளிவாக கண்டு உணர முடியவில்லை. எனவேதான் அவர்கள் அந்த இயேசுவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. அதே மனநிலை நமது வாழ்க்கையிலேயும் நிகழும். நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள், துயரங்கள்,
கண்ணீர், கவலை, வேதனை இவற்றின் மத்தியிலே நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது நாமும் இவ்வாறு அங்கலாய்ப்போம். கடவுள் நம்மை விட்டு போய்விட்டாரோ, நான் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கின்றாரோ, பழிவாங்குகின்றாரோ என்றெல்லாம் நம் உள்ளத்தில் ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் இயேசு இன்று நம்மை பார்த்து கூறுவது, இரக்கமே உருவான இறைவன் நம்மை தண்டிப்பவர் அல்ல, நம்மை ஏற்று அரவணைத்து நமக்கு அன்பையும் ஆறுதலையும் தருகின்றவர். நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த இரக்கத்தின் செய்தியை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்துவிட்டு இறைவனின் சக்தியோடு நமது வாழ்க்கை பயணத்தை, விசுவாச பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? அதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இறைவனிடம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து, ஒளியாக வழியாக உம்மிலென்று மலர காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் நமது அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்து கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா
புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு. அந்த உயிர்ப்புச் செய்தியை உலகெங்கும் பரப்ப, அதற்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் நமக்கு வழங்க, இதோ உன்னத தேவன் உணவின் வடிவிலே நம் உள்ளத்தை தேடி வருகின்றார். தேடி வரும் இந்த செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பே உருவான ஆண்டவரே,
இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உமது அருளையும் ஆசீரையும் வேண்டி நிற்கின்றோம். உயிர்ப்பு காலத்தில் வாழுகின்ற எங்களுக்கு உயிர்ப்பு சக்தியை தருகின்றீர். கோழைகளாக இருந்த அப்போஸ்தலர்களுக்கு உறுதியுள்ள உள்ளமும் வீறு கொண்ட மனமும் கொடுத்ததைப் போல எங்களுடைய உள்ளத்திலேயும் உறுதியையும் ஊக்கத்தையும் தந்தருளும். இறைவா, கடந்த கால வாழ்விலே நாங்கள் சந்தித்த துன்ப துயரங்கள், வேதனை, நோக்காடு, கண்ணீர், கவலை இவை அடிக்கடி எம் உள்ளத்தில் வந்து உமது அன்பையும் உமது அருளையும் உமது அன்பு செய்தியை பறைசாற்றுவதையும் எங்களை தடுத்து நிறுத்துகின்றது. எவ்வாறு உம்மோடு வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்கள் உமது இறப்பை கண்டு, அந்த துன்பத்தை கண்டு, சிலுவையை கண்டு அவர்கள் மனம் உடைந்து உம்மை விட்டு ஓடி சென்றார்களோ, அதுபோல அன்பான ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை, துயரங்களை கண்டு மனமுடைந்து போகின்றோம். பல சமயம் நாங்கள் உம்மை விட்டு வெளியே வெகு தூரம் சென்றிருக்கின்றோம். ஆனால் எங்கள் அன்பு இயேசுவே, இரக்கத்தின் ஊற்றான ஆண்டவரே, அன்று நீ எவ்வாறு உம்மை விட்டு ஓடிப்போன அப்போஸ்தலர்களை தேடி போய் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அருளையும் ஆசீரையும் வழங்கி ஒரு புத்துணர்வு கொண்ட மக்களாக மாற்றினீரோ, அதேபோல எங்களையும் மாற்றியறலும். எங்கள் உள்ளத்திலேயும் உமது அருளையும் ஆசீரையும் நிரம்ப பொழிந்தருளும். இயேசுவே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் கண்டு உணர, அந்த இரக்கத்தை நாங்கள் பிறருக்கு கொடுக்க எங்களை உமது கருவிகளாக மாற்றியறலும். நாங்கள் உமது சாட்சிகளாக, உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக இந்த உலகிலே வாழ எங்களுக்கு சக்தியை கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், உம்மை மனநோக செய்தவர்கள் இருந்தாலும் நீர் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றீர். எங்களுடைய இயலாமையை ஒரு பொருட்டாக கருதாமல், எங்களுடைய பாவங்களை நீர் பெரிதுபடுத்தாமல் எங்களை மன்னித்து மீண்டும் அந்த மரிய மகதேலாவைப் போல உமது உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ எங்களை அழைத்திருக்கின்றேன். இந்த மாபெரும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த கொடைகளை நாங்கள் உணரச் செய்தருளும், வாழச் செய்தருளும். உமக்கு சாட்சிகளாக இந்த மண்ணிலே வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்தருளும். வல்லமை மிக்க தெய்வமே, உம்மை பணிந்து மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை பரிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் சாட்சிகளாக வாழ மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம்,
நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவான். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவான். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.